எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை தலம் திரு நள்ளாரும் திரு ஆலவாயும் கோவண ஆடையும் நேற்று பூச்சும் கொடுமழு ஏந்தலும் செஞ்சடையும் கோவண ஆடையும் நேற்று பூச்சும் கொடுமழு ஏந்தலும் செஞ்சடையும் ஆவண பாட்டும் நள்ளாருடைய நம்பெருமா இது எங்கொல் சொல்லாய் நாவண பாட்டும் நள்ளாருடைய நம்பெருமான் இது எங்கொல் சொல்லாய் உவன மேனி இளையமாத உவன மேனி இளையமாத பொன்னும் மணியும் பொழித்து எடுத்தேன் புவன மேனி இளைய மாத பொன்னும் மணியும் பொழித்து எடுத்து ஆவண வீதியில் ஆடும் கூடல் ஆவண வீதியில் ஆடும் கூடல் ஆலவாயில்கள் அமர்ந்தவாரே ஆலவா கூடல் ஆலவாய் கூடல் ஆலவாயில்கள் அமர்ந்தவாரே இலங்கை இராவணன் வெப்பெடுக்க கழில் விரல் ஊன்றி இசை விரும்பி இலங்கை இராவணன் வெப்பெடுக்க கழில் விரல் ஊன்றி இசை விரும்பி நலம் கொள்ள சேர்ந்த நள்ளாருடைய நம்பெருமான் இது என்கொல் சொல்ல நலம் கொள்ள சேர்ந்த நள்ளாருடைய நம்பெருமான் இது என்கொல் சொல்ல புலன்களை சற்று பொறியை நீக்கி புந்தியிலும் இணை சிந்தை செய்யும் புலன்களை சற்று பொறியை நீக்கி புந்தியிலும் இணை சிந்தை செய்யும் அலங்கள் நல்லார்கள் அமரும் கூடல் ஆலவாயில்கள் அமர்ந்தவாறே. திருஞான சம்பந்த பெருமான் திருநள்ளாரும் திரு ஆலவாயும் பற்றி அருளிய 7ஆம் 8ஆம் பாடல்களின் பொருள் இவை. கோவணத்தை ஆடையாக கொண்டு திருநீற்றை மேனியில் பூசியம் வளைந்த மழு ஆயுதத்தை ஏந்தியம் செம்மை திகழும் சடைமுடி கொண்டு பல வண்ணங்களை உடைய திருப்பாடல்களை நாவினால் இசைக்க திருநள்ளாறில் வீற்றிருக்கும் பெருமானை பூ போன்ற மென்மையான மேனியுடைய இளம் மகளிர் பொன்னும் மணியும் திரளாக சேர்த்து கடைவீதியில் உலாவும் கூடலின் கண் அமர்ந்தவாறு என்கொல் சொல்லாய். இலங்கை வேந்தனாகிய ராவணன் திகழும் கைலாய மலையை பெயர்த்து எடுக்கும்போது உயர்ச்சியை நல்கும் அழகிய விரலை அம்மலையின் மீது ஊன்றி மற்றும் அவ்வாறக்கனுடைய இசையை விரும்பி அவனுக்கு நலன்களை கொள்ளுமாறு அருள்புரிந்து நல்லாற்றில் வீற்றிருக்கும் பெருமானை 5 இந்திரிய பயம் மயங்கியும் அந்தந்த புலன்வழி சேராமல் பாதுகாத்தும் மனதால் நின்னை எக்காலத்திலும் சிந்தித்து மகிழும் பெருமையுற்ற நல்லோர்கள் அமரும் ஆலவாயன்கண் அமர்ந்தவாறு என்கொல் சொல்லாய் என்பன இப்பாடல்களின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.